ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, ASP.NET வெப் பேஜஸ் அண்ட் ASP.NET Razor. ஸோ Razor அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ASP.NETல வந்துட்டு எப்படி சி ஷார்ப் கோட வந்து இன்பில்ட்டா உள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது தான் Razor. ஆக்சுவலா அத வந்து வெப் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு, மல்டிபிள் ஃபங்ஷன்ஸ வந்து இன்க்ளூட் பண்றத வந்து நம்ம ஃப்ரேம்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ASP.NET வெப் பேஜஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எப்படி வந்துட்டு ASP.NET யூஸ் பண்ணி ஒரு வெப் பேஜஸோ இல்ல வெப் ஃபார்ம்ஸோ கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட அட்வான்டேஜ். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம வெப் பேஜஸும், ரேஜஸும் அப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஸோ ASP.NETல வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ எப்போ வந்து நம்ம ஃபைல், நியூ ப்ராஜெக்ட் அப்படி கொடுத்தாலுமே வந்துட்டு, சில ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கோட்ஸ் வந்து நமக்கு டிஃபால்ட்டா ஒரு டெம்ப்ளேட் மாரி விஷுவல் ஸ்டுடியோலயே குடுத்துருவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா வந்துட்டு, இது நம்ம இனிஷியல் பிகினர் டெவலப்பரா நம்ம அத யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு, அத ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம அதில நெறையா இது பார்த்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு, அதில வந்து இன்க்ளூடிங் வந்து நெறைய ஃபங்ஷன்ஸ் இருக்குது. ரேர் ஃபங்ஷன்ஸ், யாருமே யூஸ் பண்ணாத ஃபங்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பேசிக் டெம்ப்ளேட்லயே குடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ASP.NET வெப் பேஜஸோட டெமோ அண்ட் ASP.NET Razor டெமோ எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ விஷுவல் ஸ்டுடியோலயே பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ASP.NETல வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்துட்டு நம்ம எப்படி வந்து ASP.NETல வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி வெப் அப்ளிகேஷன், அதாவது வந்துட்டு வெப்சைட் மாரி ப்ளஸ் வந்துட்டு வெப் அப்ளிகேஷன் 2ம் கம்பைன் ஆன மாரி எப்படி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபைல் நியூ குடுத்து அதில ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம குடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ நமக்கு வந்து இதே மாரி ஒரு ப்ராம்ப்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வெப் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து, இந்த இடத்துல நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ 2012 அப்படிங்கிறது காட்டும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன குடுக்க போறோம் அப்படின்னா, ASP.NET எம்ப்டி வெப் அப்ளிகேஷன்ஸ், இல்ல வெப் ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன்ஸ், இல்ல MVC அப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா ASP.NET எம்ப்டி வெப் அப்ளிகேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நேம் குடுத்துக்கலாம். ஸோ மை ஆப் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் குடுத்துட்டோம். ஸோ இப்போ ஓகே குடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எம்ப்டி அப்படின்னு குடுத்ததுனால, நமக்கு என்ன ஒரு ப்ரோகிராம் ஸ்ட்ரக்சர் எதுவுமே வரல. ஜஸ்ட் வெறும் web.config அப்படிங்கிற ஒரு ஃபைல் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு, நமக்கு வந்து பேசிக் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே இருக்கிற மாரி, இன்பில்ட்டா இருக்கிற மாரி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபைல், நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு, ஸோ ASP.NET வெப் ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சூஸ் பண்ணிட்டு வந்து மை ஃபார்ம் அப்படின்னு நம்ம குடுத்து ஒரு அப்ளிகேஷன் நேம் நம்ம சேவ் பண்றோம். ஸோ இப்போ வந்து எப்படி இதோட ப்ரோகிராம் ஸ்ட்ரக்சர்ஸ் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வந்து இருக்குது. தென் ஆப் ஸ்டார்ட், கன்டென்ட், இமேஜஸ், ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இனிஷியலா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு டிஃபால்ட் டாட் ASPX அப்படின்னு சொல்றோம். ஸோ ASPX அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆக்டிவ் சர்வர் பேஜஸ் எக்ஸ். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபார்மேட் எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் ASPX அப்படின்னு இருக்கு. நம்ம நார்மலா HTMLல வந்துட்டு டாட் HTML இல்ல PHPல வந்துட்டு டாட் PHP அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இதுலயும் வந்துட்டு டிஃபால்ட் டாட் ASPX அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த டிஃபால்ட் டாட் PX அப்படிங்கிறது தான் வந்துட்டு எப்பவுமே வந்து இனிஷியலா ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த பேஜ் வந்து சாம்பிளா எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம Google Chromeல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து போர்ட் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டா வேரி ஆகும். ஸோ ஒவ்வொரு தடவ நான் ரன் பண்ணுறப்பயும் இது வந்து டைனமிக்கா அந்த போர்ட் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஹோம் பேஜ், அதாவது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹோம் பேஜ் இருக்கு. ஸோ இதில வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ASP.NET யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாரி குடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல வந்துட்டு ஹோம், அபவுட், கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 நேவிகேஷன் மெனு இருக்கு. ஸோ டாப்ல இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம ஃபார்ம்ஸ்ல வந்து டேட்டா இன்புட் பண்ணி ரிஜிஸ்டர் குடுப்போம். ஸோ அதே மாரி லாகின் அப்படிங்கிற ஒரு ஃபார்மும் இருக்கு. ஸோ இதுலயும் வந்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படிங்கிற 2 இது இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்றாங்க? எப்படி நம்ம வந்து ஃபார்ம்ஸ் வந்து ஃபெட்ச் பண்றாங்க? எப்படி சர்வரோட கனெக்ட் பண்ணி அத வந்து எப்படி சி ஷார்ப் கோடா கன்வெர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி ஒரு சி ஷார்ப் கோடு வந்து நம்ம வந்து ASP.NET அப்ளிகேஷன்ல எழுதுறாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, ஸ்டில் இந்த ப்ரோகிராம் வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் அப்படின்னு குடுத்தா மட்டும் தான் வந்து அந்த வெப் பேஜ் வந்து ஸ்டாப் ஆகும். அப்படி இல்லன்னா வந்துட்டு அது ஸ்டில் ரன் ஆயிட்டே இருக்கும். ப்ராசஸ் அதிகமா எடுத்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாப் குடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டிஃபால்ட் டாட் ASPX அப்படிங்கிற ஃபைல்ல வந்துட்டு சில ஆங்கிள் பிராக்கெட்ஸ்க்கு முன்னாடி வந்து ASP அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ASP அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன நம்ம மென்ஷன் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு, அந்த டாக்ஸ் எல்லாமே வந்து சர்வர்ல எக்ஸிக்யூட் ஆகப்போகுது அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த டிஃபால்ட்டா AXPX பக்கத்தில ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும். அத கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில என்ன அப்படின்னு பார்த்தா, டிஃபால்ட் டாட் ASPX சி ஷார்ப் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பேஜுக்கு தேவையான சி ஷார்ப் வந்து நம்ம கோட் பண்ணுவோம். ஸோ இந்த பேஜ்ல தான் வந்துட்டு நம்ம என்ன சி ஷார்ப் கோட் வேணாலும் எழுதிக்கலாம்.
அப்படி இல்லை நமக்கு வந்து சி ஷார்ப் கோடை வந்து நம்ம வந்து இந்த ஏஎஸ்பிஎக்ஸ் பேஜ்லேயே நம்ம எழுதணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த இடத்துல தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரேசர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேசர் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்து ஒரு வெப் பேஜில் வந்துட்டு சி ஷார்ப் கோடை எழுதுறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அட் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி அகைன் இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு நமக்கு வந்து சி ஷார்ப் கோட் எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்பிளே கூட பண்ண வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ரேசர் ஃப்ரேம் ஒர்க், அதாவது வந்து ரேசர் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்தர் சாப்டர்ஸில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஏஎஸ்பி டாட்டோட லேஅவுட்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அதோட குளோபல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.